ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே. இப்போது நாம் வாசிக்கப்படும் நூலின் பெயர் உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். இந்நூலினை நாம் அனைவரும் ஞானமடைய வேண்டி கொடுத்த ஞான பெருந்தகை யாரென்றால் மெயின் சிவலோகநாயகன் ஞானப்பிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் ஆவார். வாசிக்கப்படும் தலைப்பு ரசமணி என்றால் என்ன என்பதை பற்றி ஆகும். பதிவின் தொடக்கத்தை வாசிக்கப்பட்டு கேட்போம். இப்போது பதிவின் தொடக்கம் ஆரம்பம். சுக்கிலமே ரசம் எனவும் சொல்லப்படுவது அந்த சுக்கிலத்தை ஊதி கட்டி நிறுத்தும் பொழுது மணியாகிறது. அதற்குத்தான் ரசமணி என கூறுவது. அவ்விதம் சுக்கிலத்தை ஊதி கட்டி நிறுத்துவதற்கு ரசவாதம் என சொல்லுவது. ரசம் சுக்கிலம், வாதம் வாயு. சுக்கிலத்தை வாயுவினால் ஊதி கட்டி மணியாகும் பொழுது ஞானம் உண்டாகிறது. ஜீவசக்தி வாயு ரூபமாய் வெளியே போய் அழிகின்றது. அவ்விதம் அழிய விடாமல் நமக்குள்ளே சதா மேலும் கீழுமாய் ஊதி சுக்கிலத்தை கட்டி நிறுத்தும் பொழுதுதான் நாம் ஜென்ம சாபல்யம், அதாவது பிறவி பெரும்பயன் அடைகின்றோம் என்று ஞானப்பிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் என்ற ஞானக்களஞ்சிய நூலில் ரசமணி பற்றிய விளக்கத்தை கூறியுள்ளார்கள். இப்பொழுது இந்த வீடியோ பதிவு முடிவற்றது. ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே.